படுத்தோழா படுத்தோழா நம் காமராஜர் வழி நடப்போம். படுத்தோழா படுத்தோழா பெருந்தலைவரின் பாதம் பணிவோம். அந்திவாதியும் இவரே, அந்தி புருவமும் இவரே, அந்தி மைந்தரும் இவரே, நம் பாரத தாயின் மகனும் இவரே. படுத்தோழா படுத்தோழா நம் காமராஜர் வழி நடப்போம். படுத்தோழா படுத்தோழா பெருந்தலைவரின் பாதம் பணிவோம். இந்த அத்தவார காட்டுல என்ன பண்ணிருக்கீங்க? காடு மேடுன்னு அலையிற வயசாயுது. வயசானாலும் பதினெட்டு கூட இருக்குதுல்ல, ரெண்டு பொழுதுதே கைகளில் வளர்க்கு அதை வச்சு நான். ஏப்பா நீங்க பள்ளிக்கூடத்துக்கு போறது இல்லையா? படிக்கிறதுக்கு போனா இதுக்கு வகுத்துக்கு ஆள் கண்டு கொடுத்தது. ஆண்டவர் வந்து அரியணை ஏறி நடத்திட்ட ஆட்சியாகும். தொழில் புரட்சியும் வெற்றி கட்டது. நாளே என்று சொர்க்கமானது. நாளை நோக்கி போடுவோம் பெருந்தலைவரின் பாதையிலே. நம்மோட முதல் குறிக்கோள் நாட்டுல வறுமையை ஒழிக்கணும், அறியாமையை போக்கணும். ஒரு நாட்டுல பாதி ஜனம் படிப்பறிவு இல்லாம இருந்தாங்கன்னா அந்த நாடு உருப்படுமான்னு இதுக்காகத்தான் நாடு முழுக்க 50,000 பள்ளிக்கூடங்களை திறந்து வைக்கணும்னு திட்டம் போட்டிருக்கோம். சின்ன பிள்ளைங்க எவ்வளவு தூரம் நடப்பீங்க? 10 பர்லாங் நடப்பீங்க. கஷ்டப்பட்டு 15 பர்லாங் நடப்பீங்க. அதுக்கு மேல அதிக தூரம் உங்களை நடக்க விட்டா களத்துல தூங்க மாட்டீங்க. அப்புறம் எப்படி படிக்க முடியும்னு. அதனாலதான் 1 மைலுக்கு ஒரு ஆரம்ப பள்ளி, 3 மைலுக்கு ஒரு இடைநிலை பள்ளி, 5 மைலுக்கு ஒரு உயர்நிலை பள்ளி இருக்கணும்னு திட்டம் வகுத்திருக்கோம். முடியும், நம்மளால முடியும். ஒவ்வொரு கிராமத்திலையும் இதை செயல்படுத்தணும்னு. நன்றி. இப்பொழுது தேசிய கீதம் பாடுவோம். புள்ளைய தூக்குன்னு என்ன என்னாச்சு? காலையில என்ன சாப்பிட்ட? சாப்பிடல. மந்திரி வராரு, கூட்டத்தை கூட்டணும்னு பிள்ளைங்களை சாப்பிட விடாம இழுத்துட்டு வந்துட்டியா? ஏன்பா சாப்பிடல? சாப்பிட எதுவும் இல்ல. அது பாரத நாட்டுக்கு சமர்ப்பணம். நாம ஊரெல்லாம் பள்ளிக்கூடத்தை திறக்கிறோம், ஆனா படிக்கிறதுக்கு தான் பிள்ளைங்க வர்றது. ஏழை பிள்ளைங்க பசி வேற என்ன செய்வாங்க? கல் உடைக்க மாடு மேய்க்கன்னு போயிடுறாங்க.
எனக்கு ஒரு யோசனை தோணுச்சு. பள்ளிக்கூடத்துல மத்தியானம் சோறு போட்டா பிள்ளைங்க வரத்து அதிகமாகும். என்ன சொல்றீங்க? ஆமாய்யா, திட்டத்தை ரெடி பண்ணுங்க. இப்பவே ஆண்டு வருமானத்துல 4 ஒரு பகுதியை, அதாவது 10 கோடி ரூபாயை கல்விக்காக செலவு பண்றோம். இத இன்னும் அதிகப்படுத்தணும்னா புதுசா வரிகள் விதிக்கிறத தவிர வேற வழியே கிடையாது. புதுசா வரி விதிச்சா ஜனங்களுக்கு அரசு மேல அதிருப்தி ஏற்படும். எப்பவுமே ஓட் பேங்க மனசுல வச்சுக்கிட்டு ஒரு விஷயத்தை பார்க்க கூடாது. மக்களுக்கு நல்லது செய்யணும், நம்ம சந்ததி நல்லா இருக்கணும், அதான் முக்கியம்னு உடனே இந்த திட்டத்தை செயல்படுத்தி ஆகணும். பட்னியோட ஒரு பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கு படிக்கிறதுக்கு வந்த அந்த பாவம் நம்மளை சும்மா விடுமாங்க. இந்த பாருங்க, கவர்மெண்டால எவ்வளவு காலம் முடியுமோ அவ்வளவு காலம் பிள்ளைகளுக்கு சோறு போட்டு படிக்க வைக்கணும். முடியலங்கிற நிலை வந்தா என்கிட்ட சொல்லுங்க. இந்த திட்டத்துக்காக நான் ஊர் ஊரா போய் பிச்சை எடுத்துட்டு வரேன். புறப்படுத்தோழா, நம் காமராஜர் வழி நடப்போம். புறப்படுத்தோழா, என் தலைவரின் பாதம் பணிவோம். சிவாஜியும் இவரே